மனசாச்சே மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா மாமன். காலையில் மாமன் படம் பார்த்துட்டு வந்தேன். மாமனோட ரிவ்யூ தான் இப்போ பார்க்க போகிறோம். சூரியனை ஒரு விடுதலை 1 விடுதலை 2ல் ஒரு ஆக்ஷனான ஒரு எமோஷனல் பார்த்தோம். அது பிறகு கருடனில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வேலைக்காரனார ஒரு ஐயனுக்கு காலமுள்ள விசுவாசமான ஒரு நடிப்பை பார்த்தோம். இப்போ மாமனில் ஒரு குடும்ப மகனாக என்ன ஒரு எமோஷ்னலாக நடிச்சிருக்கிறாரு. படம் ஃபுல்லாக எமோஷ்னலு ஃபேமிலி சென்டிமெண்ட்டு தாங்க. ஒரு குடும்பம் ஒன்றா இருக்குது, காலங்காலமாக ஒன்றா இருக்குதுன்னா அந்த குடும்பத்தை பிரிக்க பல சகுனிங்க இருக்கும். என்ன இவன் ஒன்றா இருக்கிறான், இவனை பிரித்து விடணும், என்ன இவங்க ஒன்றா இருக்கிறாங்க, இவங்கள பிரித்து விடணும். அந்த மாதிரி எல்லா குடும்பத்துலேயும் ஒரு சகுனி இருப்பான். அந்த மாதிரி இந்த குடும்பத்துலேயும் ஒரு சகுனி இருந்தது. அந்த சகுனியை அந்த குடும்பத்தை பிரிச்சுது, மறுபடியும் ஒன்று சேர்ந்தாங்க. என்ன கதைன்னா, அந்த பையன், இந்த படத்தோட இயக்குனர், அவரோட பையன் தான் இந்த படத்தில் அந்த மாமா வந்து நம்ம சூரி கேரக்டரு. அந்த அக்கா பையனா அந்த இயக்குனரோட பையன் தான் நடிச்சிருக்கிறாப்புல. மாமாவுக்கும் அக்கா பையனுக்கும் அந்த தாய் மாமாவுக்கும் என்ன ஒரு பாசமான சென்டிமெண்ட்டு. எப்பா, அக்காவுக்கு வந்து 10 வருஷமாக குழந்தை இல்லை, கல்யாணம் ஆகி திடீர்னு ஒரு பிரசவம் உண்டாகி இந்த பையன் பிறக்கிறான். சூரிக்கும் அந்த டாக்டரு தான் நம்ம ஐஸ்வர்யா லக்ஷ்மி கேரக்டரு. இவங்க அக்கா யாருன்னா, நம்ம லப்பர் பந்தில் நம்ம தினேஷ் கெத்து அட்டகத்தி தினேஷ் சாருக்கு பேரா நடிச்சிருப்பாங்களோ அவங்க. அதுக்கப்புறம் ரெட்ரோவில் கூட சூர்யாவுக்கு வளர்ப்பு தாயாக நடிச்சிருப்பாங்க அவங்க. அதே அவங்க தான் இப்போ சூர்யா அண்ணனுக்கு தம்பியாக நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். ஸோ நல்ல ஆக்டிங்கு, சூர்யான் ஆக்டிங் நல்லா இருந்தது. ஐஸ்வர்யா லக்ஷ்மியோட அந்த ஒரு பொசசிவ்னஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் வில்லனிசம் வில்லியாக காட்டினாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நல்லவங்களாயிடுறாங்க. அவங்களுக்கு என்ன ஆசைன்னா, என் புருஷன் என் கூட, எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, எங்கள் கூட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு, உங்கள் அக்கா ஃபேமிலியே அக்கா பசங்களே கேர் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற ஒரு தாட்டால் குடும்பத்தில் ஒரு விரிசல் பிரியுது. சூரியனை கை ஓங்கிடுறாரு, அப்புறம் பிரிஞ்சிடுறாங்க, தனியாக போகிறாங்க. அந்த பையனை விட்டு பிரிஞ்சு இருக்கிறாரு இவர். அந்த மாமாக்கும் அந்த பையனுக்கும் இருக்கிற அந்த எமோஷன், சூரியனனுக்கும் அந்த பையனுக்கும் இருக்கிற அந்த பாசம், அக்கா தம்பி மாமா பாசம், தாய்ப்பா மாமா பாசம் இருக்கே, எப்பா பாசத்தை புழிஞ்சு எடுத்துருக்குறாங்க. ஒரு சில மொமெண்ட்டெல்லாம் எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது, கொஞ்சம் கண்ணெலாம் கலங்குற மாதிரி இருந்தது ஒரு சில மொமெண்ட்டு. அந்த பையன் நடிப்பில் கலங்கின, சூரியனும் அந்த எமோஷனை கரெக்டாக பண்ணியிருக்கிறாரு. ஒரு கடைசியில் அந்த பையன் ஒன்று சேர்றாங்க. சூரியனனுக்கு அந்த ஃபேமிலியில் குழந்த பிறந்து, நான் தாண்டா இனிமேல் தாய் மாமன், அன்பாக வளர்ப்பேன். கடைசியில் அவங்க அப்பா யார் கேரக்டர்னா, நம்ம தனுஷ் படத்துலலாம் நிறைய டான்ஸ் ஆடுவார்ல, பாபா பாஸ்கர், கரெக்டாக சொல்லிட்டேன் பேர், பாபா பாஸ்கர், அவர் தான் அப்பாவாக நடிச்சிருப்பார். ஸோ அந்த பையன் அவ்வளோ அழகாக நடிச்சிருந்தாப்புல. அப்பா கேரக்டர் அவர் பையன் கூட நிறைய அட்டாச் ஆகாமல் மாமன் கூட அட்டாச்னால கொஞ்ச நாள் பிரிஞ்சு, அப்போ அப்பா பையனும் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி அதுவும் செட் ஆகலை அண்டர்ஸ்டாண்டிங். மாமா கூட தான் அந்த பையன் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தான். ஸோ இப்படி தான் மாமன் போச்சு. மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷ்னல் சென்டிமெண்ட்டு. ட்ரெய்லரில் என்ன பார்த்தோனோ அதே மாதிரி தான் இருந்தது படத்தில். ஃபேமிலி எமோஷ்னல், ஃபேமிலி சென்டிமெண்ட் விரும்பினவங்க தேட்டரில் பாருங்கள் மாமன் படத்தை. இதுதான் ஜென்யூன் ரிவ்யூ மாமனுக்கு, வேறு எதுவும் சொல்கிறது இல்லை. சொந்தக்காரனுங்களாம் படத்தில் நல்லவனாக நடிப்பாங்க, ஆனால் ரியல் லைஃப்பில் எல்லா சொந்தக்காரனும் நல்லவங்க இல்லைங்க. இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா என் சொந்தக்காரனுங்களாம் எல்லாம் அப்படி தான், பணம் தான் வருவானுங்க நம்மளை பார்த்து, பணம் இல்லைன்னா அவ்வளோதான் கைட்டி விட்டு கண்டுக்காமல் போயிட்டே இருப்பானுங்க. அதுதான் வாழ்க்கை. ஓகேவா, எல்லாம் தான் காரணம். ஓகேவா, மற்றபடி சொந்தக்காரனுங்களை ரொம்ப கெட்டவனும் நம்ம சொல்ல முடியாது. ஆபத்துனா அவனுங்களும் வருவானுங்க, ஃப்ரெண்ட்ஸும் வருவானுங்க. ஃப்ரெண்ட்ஸு தான் ரொம்ப அதிகமாக வருவானுங்க சொந்தக்காரனை விட. வேறு என்ன, மாமன் அவ்வளோதான். பாய்.